ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். செல்வா டெக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நீங்கள் மேபி ஒரு கிட்ஸ் சேனல் ஆரம்பிக்கணும், கிட்ஸுக்கான சேனல் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை பாருங்கள். ஓரளவுக்கு ஒரு 10% உபயோகமாக இருக்கும். உங்களுக்கு பார்ட் 2 வீடியோ வேணாலும் சொல்லுங்கள், அடுத்த வீடியோ மேக் பண்ணி போடுறேன். இதில் ஒரு சில விஷயங்களை பகிர்ந்துக்கிறேன். ஒரு கிட்ஸ் சேனல் ஆரம்பிக்கணும் அப்படின்னா குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வீடியோக்கள் மேக் பண்ணால் மட்டும்தான் அந்த சேனலை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ண முடியும். ஒரு குழந்தைங்களுக்கு ஒரு வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா திரும்ப பார்ப்பாங்க அதே வீடியோவையே. ஸோ அந்த மாதிரியான வீடியோக்கள் மேக் பண்ணால் மட்டும்தான் கிட்ஸ் சேனலை பொறுத்த வரைக்கும் சக்ஸஸில் கொண்டு வர முடியும். ஒருவேளை ஒரு வீடியோ ஒரு ஃப்ளோக்கில் அவங்க வீடியோ ஹிட் ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் 2 மில்லியன் சப்ஸ்கிரைபர்லாம் ஈஸியாக வந்துடும். ஆனால் நம்ம கொடுக்கக்கூடிய கண்டென்ட் அந்த மாதிரி இருக்கணும். ஒரு இந்த கார்ட்டூன் அண்ட் அனிமேஷன் கிட்ஸ் சேனல்னாலே மேக்ஸிமம் இந்த கார்ட்டூன் அனிமேஷன் ஒரு டாப் கிரேடில் உள்ள ஒரு கேட்டகரி அப்படின்னு சொல்லணும். கார்ட்டூனோ இல்லை அனிமேஷன்லேயோ வீடியோ மேக் பண்ணுறது. அதே மாதிரி நீங்கள் ஒரு ஸ்டோரியாக ஒரு கார்ட்டூன் வீடியோ கொடுக்குறத விட நீங்கள் சாங்ஸாக, அதாவது ஒரு பாட்டாக மேக் பண்ணி ஒரு வீடியோ கொடுத்தீங்கன்னா அது நிறைய பேர் நிறைய குழந்தைங்க பார்ப்பாங்க. ஸ்டோரி அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் அடுத்த வீடியோ பார்க்க போயிடுவாங்க. முடிஞ்ச வரைக்கும் அந்த ஸ்டோரிஸ் எல்லாம் கொஞ்சம் இல்லை ஸ்டோரியே சொல்கிறீங்கன்னா அதே ஒரு சாங் மெத்தடில் அந்த ஸ்டோரி டெல்லிங் மெத்தடில் யூஸ் பண்ணணும் கிட்ஸ் சேனலை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டாய்ஸ் அன்பாக்சிங், அது நிறைய வியூஸ் போகும். டாய்ஸ் அன்பாக்சிங், டாய்ஸ் ரிவ்யூ அப்படின்னா ஒரு டாயை வச்சுக்கிட்டு இது 150 ரூபா ரேட்டு, இது இப்படி இது பண்ணோம், அப்படி இது பண்ணோம், எங்கே வாங்கலாம் அங்கே வாங்கலாம், அந்த ரிவ்யூ கிடையாது டாய்ஸ் ரிவ்யூ அப்படிங்கிறது. அன்பாக்சிங் பண்ணிவிட்டு டாய்ஸை ஒரு கார் பொம்மை இருக்குன்னா அந்த கார் பொம்மையை ஓட வைக்கிறது, அந்த கார் பொம்மைக்கு பேட்டரி போடுறது, அந்த மாதிரி கழட்டி மாட்டுறது, இதெல்லாம் குழந்தைங்க ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்களாக இருக்கட்டும். அதே மாதிரி இன்னும் ஒரு நல்ல ஒரு ரீச் உள்ள ஒரு விஷயம் குழந்தைங்கள்ட்ட அப்படின்னா அனிமல்ஸ் ஃபன்னியாக பண்ணுற விஷயங்களை வீடியோவை மேக் பண்ணி போடுறது, அனிமல்ஸ் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள். அதே மாதிரி இந்த களிமண்ணில் பொம்மை செய்கிறது, களிமண்ணில் கலர் அடிக்கிறது, பெயிண்டிங்கு, இந்த மாதிரி ஒரு குழந்தைங்களுக்கான வீடியோ மேக் பண்ணுறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம்னா அந்த வீடியோ கலர்ஃபுல்லாக இருக்கணும். அப்போ தான் அந்த குழந்தைங்க உட்காந்து பார்ப்பாங்க. நல்ல பிரைட்டாக இருக்கணும், அதே நேரத்தில் நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ நீங்கள் என்னோடய பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் சட்டை, பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரு, ஒயிட் கலர் வால் இருக்குது, அவ்வளோதான். ஒரு பிளாக் கலரு, இந்த 3 கலர் தான் இருக்குது. இந்த மாதிரி கலரிங்கெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா குழந்தைங்க கண்டிப்பாக விரும்பி பார்க்க மாட்டாங்க. மேபி இந்த மாதிரி கலரிங்கெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா குழந்தைங்க விரும்பி பார்ப்பாங்க. இந்த மாதிரி அட்ராக்ஷன் அப்படிங்கிறது அந்த வீடியோவில் மேக் பண்ணையில் அந்த கலரிங்கில் கொண்டு வந்துடணும். இந்த கிராஃப்டாக இருக்கட்டும், ஆர்ட்டு, ட்ராயிங். அதே மாதிரி ட்ராயிங் சேனலை பொறுத்த வரைக்கும் கிட்ஸுக்குன்னு ட்ராயிங் சேனல் ஆரம்பிச்சிங்கன்னா பெரிய லெவலில் உள்ள ட்ராயிங் எல்லாம் சொல்லிக் கொடுக்கக்கூடாது. சும்மா ஒரு கோழி முட்டை போட்டு 2 கண்ணு வச்சு ஒரு வாய் போட்டு அந்த மாதிரி சிம்பிள் ட்ராயிங் வீடியோ மேக் பண்ணிங்கன்னா மட்டும்தான் கிட்ஸுக்கான சேனல் சீக்கிரமே க்ரோத் ஆகும். நீங்கள் வேறு லெவலில் பெரிய லெவலில் எல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோ வியூஸ் போகாது. ஓகேங்களா? அந்த மெத்தடையும் ட்ராயிங் சேனலாக இருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள். டிஐஒய் வீடியோக்கள் மேக் பண்ணி போடலாம். நிறைய ஃபன்னி வீடியோஸ் தான் குழந்தைங்க நிறைய பார்ப்பாங்க. இந்த ஐஸ்கிரீம் வீடியோ, சாக்லேட்ஸ் வீடியோ, இந்த மாதிரி வீடியோக்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கிட்ஸு சேனலுக்கு ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுறோம்னா டைட்டில் அப்படிங்கிறது முக்கியமே கிடையாது. ஏன்னா குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் டைட்டில் நம்ம பெரியவங்க சர்ச் பண்ணி பார்க்குற மாதிரி சர்ச் பண்ணி டைப் பண்ணி சர்ச் பண்ணி அந்த வீடியோவை பர்டிகுலரான வீடியோவை பார்க்க போகிறது கிடையாது. தம்ப்நெயிலில் தான் இருக்குது. ஒரு கிட்ஸு சேனல் ஒரு ஹிட் ஆகணும் அப்படின்னா தம்ப்நெயிலில் தான் அதோட வீடியோ மேக்கிங்கோட முழு உழைப்பு இருக்குல்ல, அது எல்லாமே அந்த தம்ப்நெயிலில் தான் இருக்குது. அந்த தம்ப்நெயிலில் பார்த்தோன்னே குழந்தைங்க கிளிக் பண்ணிடணும். ஏன்னா வீடியோ பார்த்து சர்ச் பண்ணி டைட்டில் போட்டு சர்ச் பண்ணி நம்ம டேகை போட்டு அதை சர்ச் பண்ணியெல்லாம் குழந்தைங்க பார்க்க மாட்டாங்க. டேகாக இருக்கட்டும், அதுக்கும் ஒரு சீக்ரெட் இருக்குது. அதாவது டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டேகெல்லாம் போகிறதுக்கு ஒரு சீக்ரெட் இருக்குது. மொத்தத்தில் தம்ப்நெயில் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா குழந்தைங்க டைட்டில் டேகெல்லாம் நமக்கு அவசியமே இல்லாத ஒன்று. தம்ப்நெயில் பக்காவாக இருக்கணும், கிளிக் பைட்டாக இருக்கணும், குழந்தைங்க பார்த்தோன்னே கிளிக் பண்ணுற மாதிரி. ஓகே, இந்த டைட்டில் டேகெல்லாம் எப்படி போடணும் கிட்ஸு சேனலை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா நார்மலாக எழுதி சர்ச் பண்ணுற மாதிரி, டைப் பண்ணி சர்ச் பண்ணுற மாதிரியான கீவேர்ட்ஸ் போடக்கூடாது. குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் குழந்தைங்க டைப் பண்ணி குழந்தைங்களுக்கு சர்ச் பண்ண தெரியாது. சும்மா ஃபோன் எடுத்துக்குவாங்க, அதில் வாய்ஸ் பேசுகிறது இருக்குல்ல, வாய்ஸ் சர்ச் சொல்லுவோம்ல, கிளிக் பண்ணிவிட்டு சோட்டா பீம், கிளிக் பண்ணிவிட்டு காளியா அப்படின்லாம் சொல்லி குழந்தைங்க ஒரு சாங்ஸ், சாக்லேட் வீடியோஸ் அப்படின்னு சொல்லி இப்படி சர்ச் பண்ணுவாங்கள்ல. இந்த வாய்ஸ் சர்ச்சுக்கு எந்த கீவேர்டு ஆப்டாக இருக்குமோ அதை தான் டைட்டிலு, டிஸ்கிரிப்ஷன், டேகில் எல்லாம் போடணும். நீங்கள் சும்மா சாதாரணமாக தேடுற மாதிரியான டைட்டிலோ கீவேர்டோ டேகோ போடக்கூடாது கிட்ஸு சேனலை பொறுத்த வரைக்கும். வாய்ஸில் சர்ச் பண்ணால் எந்த மாதிரி குழந்தைங்க சர்ச் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி டைட்டில் தான் நீங்கள் கொடுக்கணும். ஓகேங்களா? இது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் கிட்ஸு சேனல்லாம் ஆரம்பிச்சிங்கன்னா மேட் ஃபார் கிட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டிப்பாக நீங்கள் ஆட் பண்ணணும். அப்படி ஆட் பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் நிறையா கிட்ஸுக்கிட்ட போய் சஜெக்ஷனில் போய் சேராது அந்த வீடியோ. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வீடியோவோட குவாலிட்டியும் ஆடியோவோட குவாலிட்டியும் ப்ளஸ் வெறும் ஆடியோ இல்லாமல் அதோட மியூசிக்கும் சேர்ந்துருக்கணும்.
வீடியோ குவாலிட்டி அப்படிங்கிறது 100% ஒரு பர்ஃபெக்டாக இருக்கணும் கிட்ஸ் சேனலை பொறுத்த வரைக்கும். இப்போ நான் உங்களுக்கு பேசிக்கிட்டு இருக்கேன், உங்களுக்கு இதில் வந்து வீடியோவோட குவாலிட்டியோ ஆடியோவோட குவாலிட்டியோ தேவைப்படாது. நான் என்ன விஷயம் சொல்ல வர்றேன், பேக்ரவுண்டோட ஒரு குவாலிட்டியோ இதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படாது. நான் என்ன விஷயம் சொல்ல வர்றேன் அப்படிங்கிறது உங்களுக்கு அவசியம் தேவை. அதனால் நீங்கள் மற்ற விஷயத்தை கவனிக்க மாட்டீங்க, நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத தான் நீங்கள் கவனிப்பீங்க. ஸோ இது பெரியவங்களுக்கான ஒரு விஷயம் அப்படின்னு ஒரு விஷயத்தை எடுத்துக்கோங்க. இதே குழந்தைங்களாக இருந்தால் அவங்க எதிர்பார்க்குற வீடியோ குவாலிட்டியே வேறு லெவலில் இருக்கணும். ஏன்னா அப்போ தான் அவங்க வந்து அடுத்த வீடியோவுக்கு போகாமல் இதே வீடியோவை திரும்ப திரும்ப பார்ப்பாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி விஷயங்கள். அதே மாதிரி அலோ எம்படிங் ஆன் பண்ணி வச்சிடணும். ஏன்னா வந்து அவங்க டவுன்லோடு பண்ணி ஆஃப்லைன்லையும் பார்த்துக்குவாங்க. பேரண்ட்ஸாக இருந்தால் என்ன செய்வாங்கன்னா, குழந்தைக்கு ஒரு வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா நெட்டு காலியாகக்கூடாது அப்படின்ட்டு அதை டவுன்லோடு பண்ணி வச்சு திரும்ப திரும்ப போட்டு காமிப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. பார்ட் 2 வேணால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக பேசிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். உங்கள் சேனல் ஏதாவது நம்ம சேனலில் ப்ரமோஷன் பண்ணணும் அப்படின்னா 8056 93 90 47 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்கள். அதுக்கான டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். யூடியூப் பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு, பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. வாழ்க தமிழ்.